இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த மாதம் முழுவதுமாக நீங்கள் ஆண்டவருக்குள்ளதாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்திருப்பீர்கள் என்று ஆண்டவருக்குள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அற்புதம் அப்படின்னா யாருமே நம்ம வேண்டான்னு சொல்ல மாட்டோம். அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் பிளெஸ்ஸிங் நம்மளுக்கு கிடைக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனால் அவரை ஆசீர்வதிக்கணும்னா, அந்த அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் நடைபெறணும்னா நம்ம என்ன பண்ணணும், அப்படி என்ன பண்ணணுங்கிறத பார்க்குறதுக்காக நம்ம வேதாகமத்தில் நடந்த சில இன்சிடெண்ட்டை தான் நம்ம வச்சு நம்ம பார்க்க போகிறோம். தியானத்திற்காக நம்ம எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. வேதாகமத்தை நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 5ஆவது அதிகாரம் 3ஆவது வசனத்துல இருந்தே இருக்குது. இதுல பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கடற்கரைக்கு வருகிறார். அதுல ஒரு 2 படகை காண்க. 2ஆம் வசனத்துல இருக்குது, அப்பொழுது கடற்கரையில இருந்த 2 படகுகளை கண்டார். சரியா? 2 படகுகளை காண்கிற அவர் நம்மை காண்கிற தேவன். நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத இருக்கிற வண்ணமாகவே அவர் நம்மை காண்கிற தேவன். சரியா? இப்ப பாருங்க, அந்த மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அதுல என்னன்னா, அந்த அங்க இருந்தவங்க பேதுரு அந்த படகுல போய் ஒண்ணுமே அவருக்கு பிடிபடலை. சரியா? மீன் எதுவுமே அகப்படலை. அப்போ படகு வெறுமையை தான் இருக்குது. அந்த வெறுமையாக இருந்த படகை தான் ஆண்டவர் பார்க்கிறார். சில வேளைகள்ல நம்ம அவமானத்தின் படகாக நம்ம இருப்போம், அல்ல வெறுமையா நம்ம வாழ்க்கையில இருப்போம், ஒரு எம்டியா இருப்போம், ஒரு சந்தோஷம் இல்லாதவர்களாக, சமாதானம் இல்லாதவர்களாக நம்ம இருக்கலாம். ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன். நீங்க அவமானத்தின் மத்தியில நம்ம நிற்கலாம், ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன். இப்ப பாருங்க, அவர்கள் இந்த வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். ஒரு மீன் கூட அகப்படலை. ஆனாலும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வலையை அலசி கொண்டு இருக்கிறார்கள். நம் வாழ்க்கையில சுத்திகரிப்பு அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒன்று. சரியா? அனுதினமும் நம்ம வாழ்க்கையில பரிசுத்தத்தை நாம் விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம ஆண்டவருடைய இரத்தத்தினால் அனுதினமும் கழுவப்பட்டவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில வெறுமையான படகாக நாம் இருக்கலாம், நிந்தை அவமானத்தை சுமக்குகிறவர்களாக இருக்கலாம். நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழதற்கு ஆசை உள்ளவர்களாக, ஒரு சுத்திகரிக்கிறவர்களாக நாம இருக்க வேண்டும். இப்ப பாருங்க, அந்த இடத்துல நின்னது 2 படகு. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுல ஒரு படகுல தான் ஏறினார். சரியா? அந்த 3ஆவது வசனத்துல இருக்குது, அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார், அது சீமோனுடையதாய் இருந்தது. பாருங்க, நம்ம நிறைய பேர் ஆண்டவரை தேடுகிறவர்கள், நிறைய பேர் நிற்கிறோம், நிறைய பேர் நிந்தைகளோடு இருக்கிறோம், நிறைய பேர் எம்டியா இருக்கிறோம். எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஆனா அதுல பாதிவர் உள்ளத்துலதான் யாரு வாரா? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உள்ள வர. நம்ம படகாக இருக்கிற நமக்குள்ள ஆண்டவர் வரணும். சரியா? வரணும்னா நம்ம சுத்திகரிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதுல எல்லார் உள்ளத்திலையும் ஆண்டவர் விடுகிறது இல்ல. அந்த நின்ற 2 படகுல ஒரு படகுல தான் ஆண்டவர் ஏறி இருக்கிறார். இப்ப நம்ம வாழ்க்கை, ஆண்டவர் நம்ம உள்ளத்துல விட்டார். சரியா? அப்போ உடனே நம்மளுக்கு அற்புதம் செஞ்சிருவாரா? சரி, அந்த சீமோன் சரி பாவம், இவ்வளவு நேரம் பிரயாசப்பட்டோம், அவருக்கு ஒண்ணுமே கிடைக்கல, வாப்பா வலைய போடு, நம்ம மீனை பிடிப்போம்னு சொல்லிட்டு சீமோனிடம் ஆண்டவர் சொல்லலைன்னு அவர் என்ன பண்றாருன்னா, அதுல உட்கார்ந்து போதகம் பண்ணுகிறார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஆண்டோடைய பாதத்துல அமர்ந்திருந்து அவருடைய வேத வசனத்திற்கு செவியை சாய்க்க வேண்டும். உங்க வாழ்க்கையில இருக்கிற நிந்தை நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா, ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் 119, 102 சொல்லப்பட்டிருக்கு. அவர் நமக்கு போதித்திருக்கிற வசனத்தின்படி நாம் நடப்பதற்கு ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இருக்க வேண்டும். சரியா? நம்ம
இருதயமாகிய பலகையில அந்த வசனத்தை எழுதி கொள்ளுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். இப்போ அந்த போதனை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா இருக்கும், மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரியா? இப்போ மீனெல்லாம் டக்குன்னு வானத்துல இருந்து அவர் எடுத்துக்கொண்டு தரால என்ன பண்றாரு, மீன்களை பிடிக்கும்படிக்கு வலையை ஒரு வேயை காட்டுறாரு. என்ன ஒரு ஸ்டெப் நீங்க இந்த இடத்துல நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேயை ஆண்டவர் காட்டுறாரு. சரியா? இப்போ மீன்களை பிடிக்கும்படி வலையை போடுங்கன்னு சொல்லும்போது அவ்வளவு நேரம் தேடியும் ஒண்ணுமே கிடைக்காம தான் இந்த சீமோன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, வலையை அலசி கொண்டு இருந்தார். என்ன அப்போ அவர் தொழில் ஆல்ரெடி ஒரு பரம்பரை மீன்பிடி தொழிலை செய்து கொண்டிருந்தவர் இந்த சீமோன். அப்போ அவருக்கு அதோட அந்த தொழில் ரகசியம், அந்த தொழில் நேக்கு எல்லாமே தெரியும்னு. அப்படி இருக்கும்போது அந்த சீமோன் சொல்றாரு, என்ன ஆண்டவரே சொல்றீங்க, நேற்று ஃபுல்லா மீன் பிடிக்க போனேன், ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு இப்போ போய் நீங்க போக சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆண்டவர் மீன்பிடி தொழில் செய்கிறவர் அல்ல, என்ன அவருடைய ஒரு தச்சனுடைய ஒரு மகன். அப்போ சீமோன் நீங்க சொல்றதை நான் எப்படி நம்ப அப்படின்னு சொல்லிட்டு பேசல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். சரியா? ஆக்சுவலா இப்படி நான் நடந்தது என்னன்னா, ஃபுல்லா நாங்க தேடி பார்த்தோம், ஒரு மீன் கூட அகப்படலை, ஆனாலும் நீங்க சொல்றபடி நான் வலைய போடுறேன் அப்படிங்கிறாரு. எதுக்காக இதை சொல்றாருன்னா, இதுக்கு முன்னக்கூட்டி அந்த போதகத்தை, ஆண்டவர் போதித்த வசனத்தை அந்த சீமோனும் உட்கார்ந்துதான் கேட்டுட்டு இருந்திருப்பாரு. என்ன அப்போ அந்த விசுவாசம் அவருக்குள்ள வந்திருக்கும். இப்போ அந்த விசுவாசத்தினால்தான் அவர் சொல்றாரு, நேத்து ஃபுல்லா பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல, ஆனாலும் நீங்க சொல்றதுனால நான் போடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த சீமோன் பேதுரு கீழ்ப்படுகிறார். சரியா? இப்போ அது மாதிரி போட்ட உடனே என்ன அதிசயம், ஒரு மீன் கூட கிடைக்காம இருந்த அந்த கடற்கரையில இப்போ மிகுதியான மீன்கள், இந்த வலையே கிழிந்து போகத்தக்கது, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுன்னா. அப்போ 2 படகுகள் அமிழத்தக்கதாக அந்த மீனை நிரப்புனாங்களாம். சரியா? அப்போ நம்ம வெறுமையா இருந்தா கூட நம்ம ஆண்டோடைய வசனத்தின்படி அந்த வசனத்தை, அந்த போதனைகளை கேட்டு நம்ம அவருடைய வசனத்திற்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்ம ஒரு கூமுட்டையா கூட இருந்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் நம்மளை அறிவாளியாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில சாபம், வறுமை, தரித்திரம், கடன் இதெல்லாம் இருந்திருக்கலாம். ஆண்டவர் நம்ம படகுல வந்ததுக்கு அப்புறமா அவருடைய வசனத்திற்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது அவர் அதை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். நம்ம பிசினஸ்ல சேம் பிசினஸ் தான் செஞ்சிருப்போம், அவரும் மீன்பிடி தொழில் தான், ஒரு பிசினஸ் தான். என்ன அவரு மட்டும் செய்யும் போது அதுல நஷ்டம் தான் வந்துச்சு, ஒண்ணுமே லாபமே இல்லை. ஆனா அந்த படகுல எப்போ ஆண்டவர் ஏறினாரோ, எப்போ அந்த சீமோன் பேதுரு தன்னுடைய செவியை அந்த போதனைக்கு சாய்த்தாரோ, அதற்கு பிறகு அங்க பாருங்க அந்த படகே நிரம்பி வழிதான். என்ன அந்த படகு 2 படகுகள் அமிழத்தக்கதாக, அந்த வலை கிழியத்தக்கதாக மீன்களை பிடித்தாரலாம். அப்போ எவ்வளவு லாபம் பெற்றிருப்பாரு. என்ன நம்ம நஷ்டம் நினைக்கலாம், ஆண்டவர் வந்த பிறகு அவருடைய வசனத்திற்கு நம்ம செவி சாய்த்த பிறகு கீழ்ப்படியும் பொழுது நமக்கு அது லாபமாக மாறும். நிந்தை, அவமானத்தின் மத்தியில நம்ம இருந்திருக்கலாம், குழந்தையே இல்லாதவர்களாக நம்ம இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆண்டவர் நம்ம உள்ளத்துல, நம்ம படகுல வரும் பொழுது, நம்ம உள்ளத்துல வரும் பொழுது அவருடைய வசனத்திற்கு நாம் செவி சாய்த்து கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் இரட்டிப்பான நன்மைகளினால் நம்ம நிரப்ப வல்லவராக இருக்கு. 2 படகுகள் அமிழத்தக்க மீன்கள், என்ன வலை கிழியத்தக்க மீன்களா இருக்குது. நம்ம கனவீனம் உள்ளவர்களா இருக்கலாம், வேலை பார்க்கிற ஸ்தலங்களில கனவீனம் உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனா ஆண்டவர் வந்த பிற்பாடு நம்மை கனமுள்ள பாத்திரமாக அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம்.
அன்புள்ள ஏசப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி தகப்பனே. அப்பா, வெறுமையான படகாக இருந்த சீமோனை நீங்க கண்டு வலை கிளியத்தக்கதாக மீன்களை நீங்க காண செய்தீங்க தகப்பனே. அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் ஏசப்பா வெறுமையாக இருக்கலாம், நிந்தை அவமானங்களை சுமந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம் தகப்பனே. அப்பா, அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க, ஒரு கனத்திற்குரியவர்களாக நீங்க மாற்றுங்க ஏசப்பா. அற்புதங்களை நீங்க செய்கிறபடியால் உமக்கு நன்றி. அவருடைய நிந்தை அவமானங்கள்லாம் நீங்கட்டும், நஷ்டம் லாபமாக மாறட்டும். நீங்க வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமும் நல்ல பிதாவே, ஆமேன்.